தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி உயிர்ப்பின் புதன்கிழமை. குடும்பங்களின் பாதுகாவலரான புனித சூசையப்பரை நோக்கிய நமது இறைவேண்டல். புனித சூசையப்பரே, உம் அடைக்கலம் மிகவும் மகத்தானது, வல்லமை மிக்கது, இறைவனின் சந்நிதியில் உடனடி பலனளிக்க வல்லது. எனவே என் ஆசைகளையும் எண்ணங்களையும் உம் அடைக்கலத்தில் வைக்கிறேன். உம் வல்லமைமிக்க பரிந்துரையால் உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவிடம் எங்களுக்கு தேவையான எல்லா ஆன்ம நலன்களையும் பெற்றுத்தாரும். இதன் வழியாக மறு உலகில் உமக்குள்ள ஆற்றலை போற்றி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடவேன். புனித சூசையப்பரே, உம்மையும் உம் திருக்கரங்களில் உறங்கும் இயேசுவையும் சதா காலமும் எண்ணி பூரிப்படைய தயங்கியதில்லை. இறைவன் உம் மார்பில் சாய்ந்து தூங்கும் வேளையில் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. உம் மார்போடு அவரை என் பொருட்டு இணைத்து அணைத்து கொள்ளும். என் பெயரால் அவருக்கு நெற்றியில் முத்தமிடும். நான் இறக்கும் தருணத்தில் அந்த முத்தத்தை எனக்கு தரும்படி கூறும். மரித்த விசுவாசிகளின் ஆன்ம காவலனே, எங்களுக்காக மன்றாடும். ஆமேன். லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 25 முதல் 27 முடிய உள்ள இறை வார்த்தைகள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் மாட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. பெண்களின் சாட்சியத்தை கேட்ட 2 சீடர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவூஸ் வரை 7 மைல் தூரம் நடந்தபோது அன்று பிற்பகலில் என்ன நடந்தது என்பதை இன்றைய நற்செய்தி நூல் நமக்கு விவரித்து காட்டுகிறது. யோவான் நற்செய்தியில் இயேசு மரிய மகதலேனாவுக்கு தோன்றிய போது அவர் அவளுடைய பெயரான மரியா என்று சொல்லும் வரை அவள் அவரை அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. அவளுடைய பெயரை சொன்னதன் மூலம் இயேசு அவளை அறிந்திருந்தார் என்பதை சுட்டி காட்டியது மட்டுமல்லாமல் தனது உயிர்த்தெழுந்த பிரசன்னத்தையும் அவளுக்கு வெளிப்படுத்தினார். எம்மாவுக்கு நடந்து சென்று கொண்டிருந்த 2 சீடர்களுக்கு இயேசு தோன்றிய போது அவர் தம்மை ஒரு வித்தியாசமான முறையில் வெளிப்படுத்தினார். அவர் அவர்களுடன் நடந்து அவர்கள் தங்கள் குழப்பத்தையும் சந்தேகத்தையும் வெளிப்படுத்த அனுமதிக்கிறார். பின்னர் மோசேயிலிருந்து தொடங்கி இறை வார்த்தைகளை அவர்களுக்கு விளக்கினார். அதனால் இறை வார்த்தையை அவரை மெசியாவாக எவ்வாறு சுட்டி காட்டுகின்றன என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆகவே நமது ஆரம்ப கேள்விக்கு திரும்புவோம். இயேசு அவர்களுக்கு தோன்றிய போது அந்த 2 சீடர்களின் கண்கள் அவரை அடையாளம் கண்டுகொள்ளாமல் இருந்தது ஏன்? ஏனென்றால் உயிர்த்தெழுதலின் மீதான விசுவாசம் சரீர பார்வையினால் மட்டும் வருவதில்லை. அது விசுவாசிப்பதற்கு நம் இதயங்களை திறக்கும் இறைவனுடைய வார்த்தையை கேட்பதாலும் புரிந்து கொள்வதாலும் வருகிறது என்பதை இன்றைய நற்செய்தியிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். இயேசு அந்த 2 சீடர்களுக்கும் நற்செய்தியை போதித்தார். அந்த போதனையின் மூலமாக அவர்கள் விசுவசித்தார்கள். எம்மாவூஸ் கதை உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுடனான ஒரு சந்திப்பை விவரிப்பது மட்டுமல்லாமல் திருப்பலியில் அவருடன் நாம் கொள்ளும் சொந்த சந்திப்பிற்கான முன்மாதிரியையும் வழங்குகிறது. முதலில் இறைவார்த்தை வாசிக்கப்பட்டு போதிக்கப்படுகிறது. பின்னர் அப்பமும் திராட்சை ரசமும் இயேசுவின் மெய்யான பிரசன்னமாக அர்ச்சித்து அதை நாம் உட்கொள்கிறோம். எம்மாவூஸ் கதையில் இயேசுவின் போதனை அந்த சீடர்களுள் விசுவாசத்தை தூண்டியது. அவர்கள் புரிந்து கொண்டு விசுவாசித்தவுடன் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அதனுடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டன. அவர்கள் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். ஆனாலும் அவர்கள் கண்களுக்கு மறைந்து போனார். இந்த அப்பம் பிற்கப்பட்ட நிகழ்வில் அவர்கள் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். இயேசு இறைவார்த்தையின் மூலம் அவர்களுக்கு விசுவாசத்தை கொடுத்து நற்கருணையால் அந்த விசுவாசத்தை நிறைவு செய்தார். அந்த தருணத்தில் இயேசு ஏன் மறைந்தார்? ஏனெனில் அவர் இப்போது அவருடைய ஆன்மாக்களுள் வாசம் பண்ணினார். நாம் நற்கருணையில் அவரை பெறும் ஒவ்வொரு முறையும் அந்த பிரசன்னம் நிலைத்திருக்கிறது. அவருடைய மெய்யான பிரசன்னம் நம்முடைய இதயங்களிலும் வாழ்விலும் நுழைகிறது. அவருடைய சரீர பிரசன்னம் அவர்களுக்கு இனி அவசியமில்லை. அவர்கள் இப்போது அவரை தங்களுக்குள் சுமந்து செல்கிறார்கள்.
இறைவனின் வார்த்தை விசுவாசத்தை ஊட்டி நம் இதயங்களை தயார்படுத்துகிறது. மேலும் நற்கருணையானது நமக்குள்ளே வாசம் பண்ணும் நம் ஆண்டவருடன் நம்மை நெருங்கிய ஐக்கியத்திற்குள் கொண்டு வருகிறது. ஆகவே உயிர்த்த ஆண்டவரை நம் வாழ்வில் அனுபவிக்க வேண்டும் என்றால் விசுவாசத்தை தூண்டுகிற இறைவார்த்தையை வாசிப்பதிலும் உயிருள்ள ஆண்டவருடைய உடனிருப்பை நமக்கு வெளிப்படுத்துகிற நற்கருணையை ஒவ்வொரு நாளும் உண்டு அவருடைய பிரசன்னத்தை அனுபவிப்பதிலும் வெளிப்படுகிறது என்பதை உணர்ந்து இன்றைய நாளிலே அந்த இறை பிரசன்னம் நம்மை மூடி மறைத்து நம்மை வழிநடத்த வேண்டும் என்று இன்று ஜெபிப்போமாக. அமைதியின் அரசரே, எம் இறைவா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய உயிர்ப்பால் எங்கள் உள்ளங்களுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் நிறைவையும் தருகின்றவரே, உமக்கு கோடி நன்றி ஐயா. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு ஆணிகளால் துளைக்கப்பட்ட கைகளையும் ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட விலாவையும் காண்பித்து எங்களை எவ்வளவு அன்பு செய்தீர், இன்னும் எவ்வளவு எங்களை அன்பு செய்து கொண்டிருக்கிறீர் என்பதை எண்பித்து காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, உமது உடலில் உள்ள இந்த தழும்புகள் எங்கள் மீது கொண்ட மாறாத உண்மையான அன்பை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. உங்களுக்காக இவ்வளவு காயங்களை என் உடம்பிலே ஏற்றுக்கொண்ட போது இன்னும் உமக்கு தேவையானதை செய்யாமல் இருப்பேனோ என்று எங்களை நோக்கி இன்று நீர் கேட்கின்றீர். நன்றி தகப்பனே. அச்சத்தின் மத்தியில் எதிர்கால கலக்கத்தில் எல்லாம் முடிந்துவிட்டது என்று எண்ணிக்கொண்டிருந்த சீடர்கள் எம்மாவுசை நோக்கி நடந்து கொண்டிருந்த போது அவர்களோடு நடந்ததைப் போல இன்று எங்கள் வாழ்க்கை பிரச்சனைகளின் மத்தியிலே நீரும் எங்களோடு உடன் நடந்து கொண்டிருப்பதற்காக நன்றி இயேசுவே. அவர்களோடு இறை வார்த்தையில் பேசி அவருடைய உள்ளங்களில் நம்பிக்கையை பெருக்கி அதனை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை தந்த உமது வார்த்தைகளுக்காக நன்றி கூறுகிறோம். அதே போல இன்று எங்கள் விசுவாசத்தை அதிகரிக்கக்கூடிய இறை வார்த்தைகளை எங்களுக்கு தந்ததற்கு நன்றி. நான் உன்னை கைவிட மாட்டேன், அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே, உன் கடவுளாகிய ஆண்டவர் வலிமை மிக்க வீரனைப் போல உன்னோடு இருக்கிறார் என்று பல்வேறு இறைவார்த்தைகள் மூலமாக எங்களுக்கு வாழ்க்கையின் வலிமையை தந்து விசுவாசத்தை பெருக்கி இதோ உயிர்ப்பின் ஆற்றலால் முன் செல்லக்கூடிய ஆற்றலை தந்ததற்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, சோர்ந்து வீழ்ந்து போதெல்லாம் உம்முடைய வார்த்தையும் நற்கருணையும் எங்களுக்கு பலத்தை கொடுத்ததைப் போல இன்று நாங்கள் தியானிக்கின்ற இந்த இறைவார்த்தையும் நாங்கள் நம்பிக்கையோடு பெற்றுக்கொண்ட இந்த திருப்பலியிலிருந்து பெற்றுக்கொண்ட நற்கருணையின் ஆற்றலால் இன்று எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கிற அனைத்து போராட்டங்களையும் அனைத்து விதமான கால சூழ்நிலைகளையும் எதிர்த்து நிற்பதற்கான ஆற்றலை எங்களுக்கு தாரும். எங்களுடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள் வாழ்வில் தடைபட்டு இருக்கிற கடன் தொல்லைகள் இவற்றிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். நோயின் தாக்கத்தால் எதிர்கால நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்று உமது வார்த்தையினால் பலத்தை ஊட்டியருளும். விடுதலை உண்டு, சுகம் உண்டு. பேய்கள் பிசாசுகளுடைய பொல்லாத பிடிகளிலிருந்து எங்களுக்கு இன்று விமோசனம் உண்டு என்ற நம்பிக்கையின் வார்த்தைகளை எங்கள் உள்ளத்திற்கு சொல்லி நீர் எங்களோடு இருப்பதினால் நாங்கள் இவற்றையெல்லாம் ஜெயிப்போம் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் எருசலேமுக்கு திரும்பிச் சென்ற அதே சீடர்களைப் போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையை சந்திக்க மீண்டும் உமது நம்பிக்கையில் நிலைத்திருக்க எங்களுக்கு ஆற்றலையும் அருளையும் தந்தரல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.